வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு குதிரை பேரம் பேசப்படுவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இது பெரும்பாலும் அரசியல்வாதிகளுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். அரசியலில் குதிரை பேரம் என்பது தேர்தலில் வெற்றி பெற்ற எம்எல்ஏ, எம்பிக்கள் ஆளுங்கட்சியோ அல்லது எதிர்கட்சியோ தங்கள் பக்கம் இழுப்பதற்கு பணம் மூலம், பதவி அல்லது மிரட்டல் மூலம் நடத்துகிற ரகசிய ஒப்பந்தத்தை குறிக்கிறது தான் குதிரை பேர ஊழல் சொல்லுவாங்க. வணிக வரலாற்றில் இந்த குதிரை பேரம் என்பது முற்றிலும் மறைமுகமாகவும் தந்திரமாகவும் தான் நடந்திருக்குது. வெளிப்படையாக விலையை கூறி விற்காமல் ஏன் மறைமுகமாக பேசினார்கள், அதை பற்றி தான் இப்போ நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். குதிரை சந்தையில் ஒரு குதிரையின் உண்மையான தரம், வயது, வேகம் மற்றும் அதன் பலவீனங்கள், நொண்டி, பார்வை குறைவு, மூச்சு திணறல் வாங்குபவருக்கு உடனே தெரியாதான். விற்கிறவர் என்ன பண்ணுவாராம், தன்னுடைய குதிரையிடம் இருக்கிற குறைகளெல்லாம் மறைச்சிட்டு அதை ஒரு அதிசய குதிரையை போல காட்டி அதிக விலைக்கு விற்கிறதுக்கு முயல்வாராம். அதை வாங்குறவருக்கு ஏதோ சின்ன குறையை கண்டுபிடிச்சிட்டாருன்னா அவர் குறைச்சி பேசி வாங்குவார். இருதரப்புமே தங்கள் உண்மையான நோக்கத்தை வெளியில் காட்டிக்க மாட்டாங்களாம். குறிப்பாக ஆசியா, அரேபியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் விலையை வாயால் சொல்ல மாட்டாங்களாம். வாங்குபவரும் விற்கிறவரும் தங்களது கைகளை ஒரு துணியால் மூடிக்கிட்டு அதில் விரல்களை தொட்டு தொட்டு செய்கை செய்வார்களாம். ஒவ்வொரு விரல் அசைப்பிற்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை, அதாவது 100, 1000, 10,000 இப்படி ஒரு தொகையை நிர்ணயிச்சிருப்பாங்களாம். சுற்றி இருக்கிறவங்களுக்கு இது தெரியாது, வெளியே தெரியாது. என்ன விலை பேசப்படுகிறது என்று தெரியவே தெரியாது யாருக்கும். விலை படிந்தவுடன் துணிகளுக்குள்ளவே கைகளை குலுக்கிக்கிட்டு துணியை எடுத்துருவாங்களாம். இதுதான் குதிரை பேரன்னு சொல்லி பேசப்படுகிறது. விற்பனையாளர்கள் குதிரையின் வயதை மறைக்க அதன் பற்களை சீரமைப்பாங்களாம். சுறுசுறுப்பாக காட்ட சில மூலிகை முதலாம் கொடுத்து தந்திரம் செய்வாங்களாம். வாங்குறவரும் குதிரையின் ஓட்ட நடையை உன்னிப்பாக கவனித்து அது காலில் பலம் இல்லை எப்படி போல் பல குறைகளை சொல்லி மல்லு கட்டுவாங்க. இந்த குதிரை வணிக பேரத்தில் மறைமுகமான தந்திரங்கள், விளையாட்டு நிறைந்திருப்பதனால தான் அரசியலில் திரைமறைவில் நடக்கும் இரகசிய பண பரிமாற்றங்களுக்கும் கட்சி தாவல்களுக்கும் இந்த வார்த்தை கச்சிதமாக பயன்படுத்தப்படுகிறது. இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் குதிரை பேரனா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ அண்மையில் பொறுப்பேற்றிருக்கிற தாவேகா கட்சியில் அறுதி பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால திமுக கூட்டணியில் இருந்த சில கட்சிகள்லாம் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வெளிப்படை ஆதரவு, அதாவது வெளியிலிருந்து ஆதரவு தர சொன்னாங்க. விடுதலை சிறுத்தைகள் மற்றும் காங்கிரஸ் இந்த கட்சிகள்லாம் அமைச்சரோட இடம் வாங்கிட்டு உள்ளே இருக்காங்க. இப்படி ஒரு கட்சியிலிருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி தங்களுக்கு ஆதரவாக மாற்றிக்கொள்வதற்கு பின்னால் பணபலம், பதவி ஆசை இப்படியான ஒரு விஷயங்கள் திரைமறைவில் இருக்கிறதுனால இந்த குதிரை வாங்குறவனோ விற்கிறவனோ 2 பேரும் கையில் உள்ள கையை போட்டுக்கிட்டு விலை பேசுகிறாங்க இல்லையா, அதை மாதிரி நடந்தனால தான் இது குதிரை பேரன்னு சொல்கிறாங்க. இது சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக போயிட்டுருக்குது இப்போதைக்கு. இப்போ இது வரைக்கும் குதிரை பேரன்னா நம்ம வடநாட்டில் தான் எல்லாம் பார்த்துருப்போம். வடநாட்டில் எம்எல்ஏக்கெல்லாம் விலை வாங்குறது, விலையை கொடுத்து வாங்கி தங்கள் கட்சியில் சேர்த்துக்குவாங்க. 4 எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தா கூட அந்த மாநிலத்தில் ஆட்சியை தங்கள் பக்கம் மாற்றிக்கிற சக்தி வாய்ந்த பலவான்கள்லாம் நம்ம இந்திய தேசத்தில் இருக்காங்க. ஸோ குதிரை பேரம் என்பது இதுதான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு உற்சாகமாக இருக்கும். என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகளுக்கு எப்படி போடுறது ஒரு உத்வேகத்தை எனக்கு கொடுக்கும். மீண்டும் இன்னொரு பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.